ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். இப்போ சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 6 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. போன எபிசோட் லாஸ்ட்ல நல்லா பளபளன்னு இருந்த தாமஸ் முஞ்சா அடிச்சு கொலகொலன்னு ஆக்கிட்டு நம்ம ஹீரோ கெத்தா கான்ஃபரன்ஸுக்கு போயிருப்பாப்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கெத்தா நடந்து வந்துட்டு இருக்கு. அங்க இருக்க 2 பேர் பேசிட்டு இருப்பானுங்க. யாரு சாமி இவரு? இந்த ஆளுதான் தாமஸ் ஆண்டரவே படுக்கு போட்டு மூக்குலே குத்திட்டாராமே அப்படின்னு சொல்ல கூட இருக்கணும். ஈயால் சாதாரண ஆள் இல்ல, ஈயால் ஒருபாடு டைட்டன் மாஸ்டரையே ஒத்தால நின்னு குத்தி கலந்துட்டான். ஈயாளுக்கிட்டே கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும், இல்லையே நம்ம எல்லாத்தையும் கொன்னு கலையும். அதுக்கு இன்னொருத்தனும், இந்த ஆளு நம்ம பாளையாக்கார விட பெத்த பவர்ஃபுல்லா இருப்பான் போலயே, இவங்கிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ மாசா சேர தள்ளி போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அடுத்ததான் இங்க பேசுறதுக்கு பெல்சர்னு ஒரு டாக்டர் வருவாரு. அவர் பாக்குறதுக்கு நல்லா ஜாக்கி சான்ல ஒரு அங்கிள் மாதிரியா இருப்பாரு. ஐயோ ஜாக்கி எங்கடா போட அப்படின்னு திருட்டு பேச ஆரம்பிப்பாரு. பாருங்க, உலகத்துல வர வர நிறைய டஞ்சன் கேட்டும் மாஸ்டர்ஸும் வந்துகிட்டே இருக்கு, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும்டா. ஆனா நான் தெரியாதது ஒண்ணு சொல்ல போறேன், கவனமா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் மேப்பை காட்டி அடுத்து பேச ஆரம்பிப்பாரு. பாருங்க, இங்க பாருங்கடா, உலகத்துல நிறைய இடத்துல மேஜிக் பவர் வானத்துல தோன்றிக்கிட்டே இருக்கு. அதுலயும் 9 மேஜிக் பவர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சவுத் கொரியால ரொம்பவே பவர்ஃபுல்லான மேஜிக் பவர் இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாருமே நம்ம சஞ்சினுவை திரும்பி பாப்பானுங்க. அப்பனா இவர்தான் காரணமா இவர்தான் காரணமான்னு மிரண்டு பாப்பானுங்க. நம்ம ஹீரோ மாசா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு மத்தியில ஹெட் மாஸ்டர் உட்கார்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அடுத்து அந்த டாக்டர் சொல்லுவான் பாருங்க, ஏன் எல்லாரும் திரும்பி சஞ்சினுவையே பாத்துட்டு இருக்கீங்க? ஒருவேளை அவர் அவ்வளவு பவர்ஃபுல் மேஜிக் அவர் தான் காரணம்னா அவரு இப்ப இருக்க ஹண்டர்ஸை விட வேற லெவல் பவர்ஃபுல் ஆனவரு அப்படி அந்த டாக்டர் சொல்லுவான் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். அடுத்து அந்த டாக்டர் பேச ஆரம்பிப்பான். இப்போ உள்ள மேஜிக் பவரை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அது வர வரைக்கும் காத்திருந்து தான் ஆகணும். ஆனா ஒரு பெரிய மாற்றம் நிகழ போகுது அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே இருக்க, அங்க டக்குன்னு இந்த அமெரிக்கா அசோசியேஷன்ல இருந்து வந்து, சார் பேசி முடிச்சிட்டீங்களா, நான் பேசணும் அப்படின்னு சொல்ல, நான் பேசி முடிச்சிட்டேன் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருவாரு. அவன் பேச ஆரம்பிப்பாங்க பாருங்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும், இதை ஒத்துக்கிட்ட மனசு இல்லைனாலும் இதுதான் நிஜம். 2 வாரத்துக்கு முன்னாடி எங்க நாட்டு நேஷனல் ஹண்டர் கிறிஸ்டோபர் ரைடர் அவங்க வீட்டிலே வச்சு ஒரு குரூப் ஆஃப் அசாசின் கொண்டுட்டாங்க அப்படி சொன்னோன்னே அங்க இருக்க எல்லாரும் மிரண்டுருவானுங்க. என்னடா சொல்றீங்க, நேஷனல் ஹண்டரே கொண்டுட்டாங்களா, என்ன இவங்க காமெடி பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க பேசிட்டு மறுபடியும் நம்ம ஈரவே பாப்பானுங்க எல்லாரும். ஒருவேளை இவன் தான் பண்ணிருப்பானோ, தாமஸ் ஆண்டரேக்கே தண்ணி காத்தவன் ஆச்சேவன், இவன் பண்ணாலும் பண்ணிருப்பானோ அப்படி சொல்லிட்டே இருப்பானுங்க. அடுத்து அவன் பேச ஆரம்பிப்பான் பாருங்க. இந்த நியூஸ நாளைக்கு நாங்க மீடியாவுக்கு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் சொல்ல போறத ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த கொலையை பண்ணவங்க யாரா இருக்குன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அவரு தான் அப்படி நான் சொல்ல வரும்போது நம்ம ஹீரோ அப்படி டென்ஷன்லயே பாப்பான். அப்படி பாத்துட்டு இருப்பான் பாருங்க. அப்போ போட்டோ காட்டுவாங்க, நம்ம ஹீரோட அப்பா போட்டோ காட்டுவாங்க. இவரு தான் சஸ்பெக்ட் எஸ் அப்படின்னு சொல்லுவானுங்க. பேரை முழுசா சொல்ல மாட்டானுங்க, எஸ் மட்டும் சொல்லுவானுங்க. அந்த போட்டோவை பார்த்துட்டு அங்க உள்ளவனுங்க மறுபடியும் இதை பார்க்க சஞ்சிருவ மாதிரி இருக்கே, திரும்பி பார்க்கலாமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கணும் நினைப்பானுங்க. திரும்ப முடியாது. நம்ம ஹீரோட ஆறாம் பயங்கரமா வந்துட்டு இருக்குமா, இவனுக்கு பயந்துட்டு அப்படியே வேண்டாம் ஏசியால இருக்க நிறைய பேரோட முகம் ஒரே போறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ மனசுல ஓட்டிட்டு இருப்பான், டஞ்சன் கேட் எல்லாமே ரூலர்ஸோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு எங்க அப்பாவுக்கு மாஸ்டர் பவரை கொடுத்து வெளியே அனுப்பணும் அப்படி நம்ம ஹீரோ டென்ஷனா யோசிச்சுட்டே இருக்கும்போது காமிக்ஸ் சொன்னது ஞாபகத்துல வரும். மை கிங், 4 ஹியூமன்ஸ் ரூலர்ஸோட பவரை வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க அப்படி சொன்னது மைண்ட்ல ஞாபகத்துக்கு வரும். அப்படி இவன் பேசுறத காட்டுறாங்க. அவன் சொல்லுவான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா டஞ்சன் கேட்ல இருந்து ஒருத்தன் மான்ஸ்டர் மாதிரி வந்தான். அவன் பாக்குறதுக்கு மான்ஸ்டர் பவரோட இருந்தாலும் மனுஷங்க மாதிரி பேசிட்டு இருந்தான். அவன் பேசுறது டங்ஸுக்கு தான் புரியுன்னு அவனை கூப்பிட்டு விசாரிக்க வச்சான். ஆனா அங்க நடந்தது, அவன் டங்ஸுவைய டங்குவார் கிளீர் அளவுக்கு அடிச்சு படுக்க போட்டான். அந்த ஒட்டுமொத்த பில்டிங்கும் தீலே கருகிச்சு. அவனோட பவர் அந்த அளவுக்கு இருக்கு. அவனால இதை பண்ண முடியும்னா அவனால கிறிஸ்டோபர் ரைடே கொண்டு இருக்க முடியும். எங்களோட சந்தேகத்தின்படி அவன் தான் கொண்டிருப்பான் அப்படி நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. அந்த போட்டோலாம் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி மெமரி பிளாஷ் மாதிரி ஆகும். ஏன்னா அங்க இருந்து டங்ஸு தானே இப்ப சேடோ ஆயிட்டான்ல, அவனோட மெமரியில நம்ம ஹீரோல பார்க்க முடியல, அந்த மெமரியில பாக்குறான் பாருங்க. அப்படி நம்ம ஹீரோட அப்பாவை பேசுறத காட்டுவாங்க பாருங்க. நீ தப்பி தவறி மறந்து கூட கொரியா பக்கம் கால் எடுத்து வச்சிடாத, அப்படி வச்ச நீ செத்ததுக்கு அப்புறம் கூட நிம்மதியா இருக்க முடியாத அளவுக்கு உன்னை கொடூரமா கொல்லுண்டா அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. பயங்கர மாசா இருக்கும். யாரெல்லாம் ஜின்னுவோட அப்பா மான்ஸ்டர் நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க விடுங்க. அப்பன்னு பார்த்து டங்ஸோட சேடோ வந்து, அரசே நீங்க பார்த்ததெல்லாம் உண்மைதான் அரசே அப்படின்னு சொல்லுமா. நம்ம ஹீரோவோ, எனக்கு டவுட்டே இல்ல, இவர் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்து அவன் பேசுறத காட்டுவானுங்க. அவன் சொல்லுவான், நாங்க இவர் தான் சஸ்பெக்டா வச்சிருக்கோம், நீங்க எல்லாருமே உதவி பண்ணணும், உலகத்தில் இருக்க எல்லா ஹண்டர்ஸ் கில்டும்
அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க, உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒருத்தன் கேட்பான். அவரு ஹியூமன் இல்லன்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அவருக்கு இருக்கிற பவர் மான்ஸ்டர்ஸ் இருக்கிற பவரை விட அதிகமா இருக்கு, அவர் கேங்ஸ்டர் இல்ல மான்ஸ்டர் அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருக்க ஒருத்தன் இன்னொரு கேள்வி கேட்பான். அப்படின்னு அவர் வெளியே இருந்ததான டஞ்சன் கேட்டுக்குள்ள போனாரு, அவர் வெளியே இருந்துதான் போனாருன்னா அவரோட பர்சனல் டீடைல்லாம் இருக்குல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, அதை எங்களால சொல்ல முடியாது, இங்க இருக்க ஒரு ஹண்டருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கு, அதனால அதை என்னால சொல்ல முடியாது, வேற ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகலான்னு பாப்பான். அப்போ டக்குன்னு யாரோ கையை தூக்கி பேசுவாங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்கண்ணா, அந்த மாஸ்டருக்கு இங்க இருக்க யாருக்கு சம்பந்தம் இருக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாரான்னு பார்த்தா அது லீ, சைனாவோட 7 ஸ்டார் நேஷனல் ஹண்டர். அவன் அடுத்து சொல்லுவான் பாருங்க, நான் டைரக்டா விஷயத்துக்கே வந்துருங்கண்ணா, இங்க இருக்க சங் ஜின்வுக்கும் அந்த மாஸ்டருக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க அந்த முன்னாடி பேசிட்டு இருந்தவனும் வேற வழி இல்ல நேஷனல் ஹண்டரே கேட்டாரு நான் சொல்லிதான் ஆகணும் அப்படி சொல்ல ஆரம்பிப்பான் பாருங்க. அந்த மாஸ்டர் வேற யாரும் இல்ல சங் ஜின்வோட அப்பா தான் அப்படி சொன்னா அங்குள்ள மறுபடியும் மறந்துடுவானுங்க. என்னடா அவனுக்கு சாக்குக்கு மேல சாக்கு கொடுக்குறீங்க, அவனுங்களும் சாக்க குறை அந்த மாதிரி இருப்பானுங்க. அடுத்து அந்த லீ பேச ஆரம்பிப்பா பாருங்க, சங் ஜின்வோ நான் அவன்கிட்ட நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன், உங்க அப்பா மாஸ்டர் இருந்தா நீ என்ன பண்ணுவ, அவரை கொல்லுவியா இல்ல விட்டுருவியா அப்படின்னு கேட்க நம்ம சங் ஜின்வோ சொல்லுவான் பாருங்க, ஹண்டர்ஸ் எல்லாம் மான்ஸ்டரை வேட்டையாடிதான் ஆகணும், எங்க அப்பா மான்ஸ்டரா இருந்தா அவரை நானே பாத்துப்பேன், ஒருவேளை அவர் மான்ஸ்டரா இல்லாம எங்க அப்பாவா இருந்தாருன்னா இந்த உலகத்துல உள்ள மொத்த ஹண்டர்ஸ் எதிர்த்து நின்னாவது என் குடும்பத்தை காப்பாத்துவேன், அதுக்காக இங்க இருக்கிற ஒவ்வொரு ஹண்டர்ஸையும் வேட்டையாட கூட நான் யோசிக்கவே மாட்டேன், நாங்கெல்லாம் அப்பம் பேச்ச கேட்க மாட்டோம், ஆனா அப்பனுக்கு ஒண்ணுன்னா எவ்வளவு பேச்சையும் கேட்க மாட்டோம் அப்படி நம்ம ஹீரோ மாசா சொல்லுவான் பாருங்க. யோசிச்சு பாருங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே டாப் ரேங்க் ஹண்டர்ஸ், அவனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கெத்தா பேசிட்டு இருப்பான். யாருக்கெல்லாம் இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அடுத்த சீன்ல மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துருவாங்க. ஆடம் வைட்டு நம்ம ஹீரோ கிட்ட, சார் நீங்க உள்ள பேசினதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோ ஆமாண்டா அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து அந்த ஆடம் வைட்டு சொல்லுவான் பாருங்க, இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி திமிரா பேச 2 பேராலதான் சார் முடியும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ இன்னொரு ஆள் யாருடா அப்படின்னு கேட்க, அதுதான் சார் தாமஸ் ஆண்ட்ரே அப்படின்னு சொன்னோன்னே அவன் கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறத அப்படி காட்டுவாங்க. அடுத்து லீ நம்ம ஹீரோ பார்த்து நேரம் நடந்து வந்துட்டு இருப்பான். அங்க உள்ளவங்க எல்லாம் பார்த்து மிரண்டு போயிட்டு இருப்பானுங்க. நேரம் நம்ம ஹீரோட்ட வந்துட்டு டங்கிஸ்தான் பிங்கிஸ்தான் கிங்கிஸ்தான் பாயாஸ்தான் அப்படி சைனீஸ்ல பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா ஒன்னும் புரியலையா, அப்ப உள்ள மட்டும் எப்படா புரிஞ்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள வந்து டிரான்ஸ்லேட் ஹெட்செட் கொடுத்துருப்பாங்க, அதனால புரிஞ்சிருக்கும். இங்க அந்த ஹெட்செட் இல்ல அதனால புரிஞ்சிருக்காது. உடனே ஆடம் வைட்டு பக்கத்துல இருக்காங்க அவன், சார் நான் வேணா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணவா அப்படின்னு கேட்க, டே உனக்கு சைனீஸ்லாம் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டேன். எனக்கு ஏசியால இருக்க எல்லா லாங்குவேஜ் தெரியும் சார் அப்படின்னு சொல்லுவான். அடுத்து அந்த ஆடம் வைட்டு லீ பேசுறது எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பான். சார் இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த மிஸ் பண்ண அந்த டைட்டன் மான்ஸ்டர் எல்லாம் கடந்து போச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் இவர் தான் கொண்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சார் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவை ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பாரு. அடுத்து சொல்லுவான் பாருங்க, தாமஸ் ஆண்ட்ரே இடத்துல நீங்க தான் இருக்கணும்னு சொல்றா சார், அவனா லாய்க்கே இல்ல அப்படின்னு சொல்றா சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்து லீ ஏதோ சொல்லுவான், அதை கேட்டுட்டு ஆடம் வைட்டு ஒரு மாதிரி ஷாக்காய் பாத்துட்டு இருப்பானா. அடுத்து அவன் போனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவான் அவன் என்ன சொன்னான்னு. சார் அவர் என்ன சொன்னாருன்னா, உங்க அப்பா மான்ஸ்டரா இருக்க கூடாதுன்னு வேண்டிக்க அப்படி சொல்றா சார் அப்படின்னு சொன்னோன்னே அவன் அப்படியே மாசம் நடந்து போவான் பாருங்க. தாமஸ் ஆண்ட்ரே பொழந்த மாதிரி இவனையும் பொழந்தாதான் சரியா வரும், ஓவரா சீனா போடுறான் பாருங்க. அடுத்து ஆடமேட்டோ, சார் லீக் உங்க கூட சண்டை போட விருப்பம் இல்ல போல, அதனாலதான் அப்படி சொல்லிட்டு போறான்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ சரி விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப கரெக்டா அமெரிக்கன் கில்டு மாஸ்டர் வந்து, சார் சஞ்சீனு சார் கொஞ்சம் டைம் கிடைக்குமா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போவானுங்க. அங்க பார்த்தா லேடிஸ் எல்லர் உட்காந்துட்டு இருப்பாங்க. லேடிஸ் எல்லரோ நம்ம ஹீரோ பார்த்து, சஞ்சீனு உங்களை பார்த்து நாளாச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ லேடிஸ் எல்லர் நீங்களா, நீங்க அன்னைக்கு போனவங்க திரும்பி வரமாட்டீங்கன்னு நினைச்சேன், சொல்லுங்க எதுக்காக இப்ப என்ன கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க, எனக்கு ரீசெண்டா ஒரே கனவு திரும்ப வந்துட்டு இருக்கு, ஹண்டர்ஸ் யாரோ வேட்டையாடி கொள்றாங்க, என் கனவுல வந்த மாதிரி நிஜத்திலேயே அவங்க செத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ ஓ அந்த கிறிஸ்டோபர் அவனும் அந்த மாதிரி தானே அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க கில்டு மாஸ்டரோ நான் அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தேன் ஆனா அவன் கேட்கவே இல்லை, கடைசியில அவன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, லேடிஸ் எல்லாம் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ற பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸ் எல்லாம் சாவடிக்கப்படுறாங்க, தொடர்ந்து பவரான ஹண்டர்ஸ் வேட்டையாடப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ அப்படின்னா நீங்க எனக்கு எச்சரிக்கை கொடுக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹண்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க தான் சார் பாதுகாக்கணும் அப்படி சொல்லுவாங்க பாருங்க. மாசா இருக்கும், வீரண்ணா சூரண்ணா அந்த மாதிரி நம்ம ஹீரோ மாசா இருப்பாப்ல. அடுத்து லேடிஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என் கனவுல வந்து அந்த உருவத்தை பாக்குறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா அது என்ன பார்க்கவே விடல, என்ன வலுக்கட்டாயமா தூக்கத்திலிருந்து எழுப்பிச்சு, ஆனா அதோட பவர்ஃபுல்லான கண்கள் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ நீங்க என்ன தொடரும்போது எனக்குள்ள பாத்தீங்களா அதே கண்களா அப்படின்னு கேட்க, லேடிஸ் எல்லாரும் ஆமா அதே பவர்ஃபுல்லான முடிவில்லா பவர்ஃபுல்லான கண்கள் அப்படின்னு சொல்ல, அதோட வாய்ஸ் இன்னும் எனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவா பாருங்க. நம்ம ஹீரோவோ என்ன கேட்டுச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அதுவா அது என்ன திரும்பி போ, போருக்கு தயாராகு
அப்படின்னு சொல்லுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதை கேட்டாலும் நம்ம ஹீரோ மிரண்டுருவான். ரூலர்ஸுக்கும் மோனாருக்கும் நடக்க போற அந்த பேட்டிலா அந்த கிங் ஆஃப் ஜெயண்ட் சொன்னானே அதுதானே அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அடுத்து நம்ம ஹீரோ கேட்பான், சரி என்ன எதுக்கு இவங்களை காப்பாத்த சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அந்த கனவுல பார்த்த அதே அளவு சக்தி உன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ மாசா இருப்பான் பாக்குறதுக்கு. அடுத்து அந்த அமெரிக்கன் கில்டு மாஸ்டர் சொல்லுவான் பாருங்க, லேடி செல்னர் நீங்க தான் மத்த நேஷனல் கண்ட்ரோல் எல்லாத்தையும் காப்பாத்துன்னு சொல்லும் போது என்னால நம்பவே முடியல, உங்களால எப்படி மத்தவங்களை காப்பாத்த முடியும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நீங்க நேத்து தாமஸ் ஆண்ட்ரைய போட்டு புரட்டி எடுத்தீங்க பாத்தீங்களா, அதுலயே தெரிஞ்சிச்சுங்க நீங்க எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்புறம் இதெல்லாம் நீங்க ஃப்ரீயா பண்ண வேண்டாங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கிஃப்ட்னாலும் தரேன், அந்த காமிஸ் டிராகனோட அந்த ரூயின் ஸ்டோன் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லுவானா. நம்ம ஹீரோவோ என்னால முடியாது அப்படின்னு சொல்ல, அங்க அந்த கில்டு மாஸ்டர், சார் ஏன் சார் அந்த தாமஸ் ஆண்ட்ரே மேல இருக்க கோவம் இன்னும் உங்களுக்கு போலையா அப்படின்னு சொல்ல, இல்ல அது விஷயம் இல்ல, நான் இன்னும் யாரை எதிர்த்து சண்டை போடுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன்ட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு நடந்து போயிட்டே இருக்கும்போது இங்க ஆடம் வைட்டு யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ கான்பரன்ஸ்ல பேசினதை நம்ம ஹீரோ சொல்லிருப்பான்ல, என் குடும்பத்துக்காக மொத்த ஹண்டரையும் கொல்றது கூட நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருப்பான்ல, அதை யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ நின்னுட்டு ஆடம் வைட் அப்படின்னு கூப்பிட, அவன் என்ன சார் அப்படின்னு பாத்துட்டு இருப்பான். நீங்க என்ன பண்றீங்க, நான் யார ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பி வைங்க, அது மட்டும் இல்லாம நான் அவங்களை மீட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அவனும் சார் கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்ல, அடுத்த நாள் ஹண்டர் அசோசியேஷன்ல பார்ட்டி வச்சிருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோ போவான். பக்கத்துல யாரான்னு பார்த்தா ஜின்கோ. அவனுக்கு சரியாச்சுங்க. நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருப்பான், அண்ணே வெல்கம்னே, அண்ணே நீங்க எனக்காக தாமஸ் ஆண்ட்ரே கூட எல்லாம் சண்டை போட்டீங்களானே, அது கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுட்டு இருப்பான். அடுத்து அங்குள்ள நம்ம ஹீரோ பார்த்து மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. இவன் சாதாரண ஹண்டர் மாதிரி இல்லடா, பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கான், பாரு இவன் கூட இருக்கவனுக்காக தாமஸ் ஆண்ட்ரேவையே அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தர் வந்து, சார் நான் உங்ககிட்ட பிசினஸ் விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ என்னோட பிசினஸ் டீலிங் எல்லாத்தையும் பாத்துக்கிறது என்னோட வைஸ் சேர்மன் ஜின்கோ தான், நீங்க இவர்கிட்டயே பேசிக்கங்கன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சிருவான். அடுத்து அந்த ஆடமைட்டோ டேப்லெட்டை கொண்டு வந்து, சார் இதான் சார் ஹண்டர்ஸ் லிஸ்ட், நீங்க பாதுகாக்க வேண்டியவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஷேடோ அனுப்பி வச்சிருவான். எல்லாருக்கிட்டையும் ஷேடோ போயிரும். அடுத்து பார்த்தா சார் அப்படின்னு சீப் சவுல் வந்து நிக்க, நம்ம ஹீரோவோ இரு பதறாத அப்படின்னு சொல்லுவான். என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தா தாமஸ் ஆண்ட்ரே அங்க இருந்து நடந்து வருவான் பாருங்க. செல்லம் ஐ லவ் யூ செல்லம், நீ அடிச்ச அடியில என் கை சரியாதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா, மேஜிக் பண்ணி பாத்துட்டாங்க, டாக்டர் மருந்து கொடுத்து பாத்துட்டாங்க, கொஞ்ச நாள் ஆகும் சொல்லிட்டாங்க செல்லம் அப்படின்னு அடுத்து பேச ஆரம்பிப்பா பாருங்க. நீ ஒத்தால நின்று என் கில்ல இருக்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டியாப்பா, ஆனா யாரையுமே கொள்ளலையே அந்த டங்ஸுவை தவிர, அந்த டங்ஸு பாத்தியா என்ன எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கானு, சரி நீ எதுக்கு மத்தவங்க யாரையுமே கொல்லல அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோ அவங்க எல்லாம் சாகுற அளவுக்கு எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்ல, அங்க அதை கேட்டு தாமஸ் ஆண்ட்ரே ரொம்ப எமோஷனலா இருவான். நீ கண்டிப்பா என் கூட வந்து ஒரு நாள் டின்னர் சாப்பிட்டே ஆகணும், உன்னோட போன் நம்பர் என்னோட அசிஸ்டன்ட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவான். அவன் அசிஸ்டன்ட் வந்து, சார் அவர் ரொம்ப அன்பானவர் சார், அடங்காதவர் சார், அசராதவர் சார், ப்ளீஸ் சார் உங்க டீட்டெயில் கொடுங்க சார், இல்லனா அவரு விட மாட்டார் சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோவோ அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல, சார் ப்ளீஸ் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், உங்களுக்கு என்ன மாதிரி கிஃப்ட் வேணும்னு சொல்லுங்க சார், அடுத்து உங்களை மீட் பண்ணும்போது அது கொடுப்பார் சார், இல்லனா என்ன விட மாட்டார் சார், சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோ டேகர் மாதிரி ஏதாவது இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவா. சரிங்க சார் உங்களுக்காக நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்றோம் சார், நான் உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் சார், டின்னருக்கு நான் உங்களுக்கு டேட் சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருவா. அடுத்து அந்த ஆடமைட்டோ ஹீரோ கிட்ட, சார் அந்த லிஸ்ட்ல இருக்க ஆராதனை கட்டுற காணும் சார், நாங்க 2 நாளா தேடிட்டே இருந்தோம், அவர் எங்க போனாரா என்னன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ இது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்படியே அங்க கட் பண்ணி கொரியால காட்டுறாங்க. நம்ம சேர்மன் கோ உட்கார்ந்து இருப்பாரு, அப்படி யோசிக்கிட்டே இருப்பாரு நெஞ்சில கை வச்சு, என்னோட இதே ரொம்பவே வீக் ஆயிடுச்சு, நான் இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ அவ்வளோ நாள் தான் உயிரோடு இருப்பேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கே. அவர் போன் வரும், யாருன்னு பார்த்தா அவரோட ஒய்ஃப் பண்ணிருப்பாங்க. ஏங்க ஒன்னும் இல்லையே நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவரோ சார் இவதான் என்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டே இருக்கா, நான் அவளை போய் பார்க்கணும் அப்படி சாஞ்சு உட்காருவார் பாருங்க. டாக்டர் அந்த இடமே ரொம்ப இருட்டான மாதிரி இருக்கும். என்ன இது ஏன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, என்ன நடக்குதுங்க அப்படி பாப்பாரு பாருங்க. சைடுல அந்த ஃபாஸ்ட் மோனார் உட்கார்ந்துட்டு இருப்பான். டேய் நீ எதுக்கடா இங்க வந்தே அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம சேர்மன் கோவோ, இவன் எப்படி உள்ள வந்தான், இவன் உள்ள வந்தது என்னால கண்டுபிடிக்க முடியல, இவன் என்னால சமாளிக்க முடியும்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்ல, அவன் ஃபாஸ்ட் மோனார் பேச ஆரம்பிப்பான் பாருங்க. நான் இந்த இடத்த வெளி உலகத்துல இருந்து அப்படி பிளாக் பண்ணிட்டேன், அதாவது இது ஒரு டஞ்சன் மாதிரி, உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியே யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. நம்ம சேர்மன் கோவோ, இது என்ன கனவா, நானே கனவுல இருக்கனா அப்படின்னு கேட்கும்போது அவன் டக்குன்னு ஐஸ் எடுத்து நம்ம சேர்மன் கோவோட சோல்டர்லயே அடிச்சிருவான். அடிச்சுட்டு கேட்பான் பாருங்க, இது கனவா இருந்தா உனக்கு வலிக்காது இல்லையா அப்படி கேட்பான் பாருங்க. அடுத்து நம்ம சேர்மன் கோவோ, அப்பனா நான் கனவுல இல்ல, நீ யாரா அப்படின்னு கேட்பாரு பாருங்க. அவனும் என்ன பார்த்தோன்னே நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சேன், எப்படியோ நீ பாக்குறதுக்கு சாதாரண மனுஷன் மாதிரி தானே இருக்க
அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சேர்மன் கோவோ என்ன சாதாரண மனுஷனா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க் சொல்லுவான் பாருங்க, எனக்கு இந்த மாதிரி உன்னோட வீக்னஸ் கூட சண்டை போட நேரம் இல்ல, டக்குன்னு உன்னோட ரூலர் பவரை கொண்டு வா, அந்த ரூலர் பவரை கொண்டு வந்தா உனக்கு ஏதாவது ஆயிரும் பயப்படுறியா அப்படின்னா நீ பயப்படுறதுக்கு அர்த்தமே இல்ல, எப்படி உனக்கு ஏதோ ஆகதா போகுது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஒரு வழியா பாத்துட்டா அப்படின்னு பவரை விடுவான் பாருங்க, செம்ம பவரை. அப்படியே அது வேகமா நம்ம சேர்மன் கோவை பார்த்து போக நம்ம சேர்மன் கோ அதை அசால்ட்டா லெப்ட் ஹேண்ட்ல தட்டி விடுவார் பாருங்க. அது பாக்குறதுக்கே செம்ம மாசா இருக்கும் அந்த சீனு. அடுத்து அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க் பேசுவான் பாருங்க, ஒரு வழியா உன்னோட ரூலர்ஸ் பவரை நீ யூஸ் பண்ணிட்டியா, இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், ரூலர்ஸ் பவர் இருக்க 7 பேர்ல 2 பேரை கண்டுபிடிச்சு அவங்க சோழியை முடிச்சுட்டேன், அடுத்து ஓன் சோழியை தான் நான் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சேர்மன் கோவோ டென்ஷன் ஆயிட்டு முடிஞ்சா கொல்லுடா மோனார்க்கா ஃப்ராஸ்ட் அப்படி கடுப்பாய் சண்டைக்கு போக அவனும் நீ ஏன் கூட சண்டை போட முடிவு பண்ணிட்டியா முட்டாப்பையில, உன் உடம்பு வச்சுட்டு என் மேல ஒரு பஞ்சு கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல 2 பேரும் சண்டைக்கு ரெடி ஆவாங்க. அவன் அப்படியே ஐஸோட ரெடி ஆவான் பாருங்க, நம்ம சேர்மனுக்கோ ரெடியா இருப்பாரு. டக்குன்னு ஐஸ் விட்டோன்னா நம்ம சேர்மனுக்கோ மூஞ்சிக்கிட்ட வருமா, நம்ம சேர்மனுக்கோ மூஞ்சிலே ஓய்க்கு ஒரு அடி அடிச்சு அவன் கிட்ட போய் அடிக்க போவார் பாருங்க. அப்படின்னு போக அவன் டக்குன்னு டார்ச் பண்ணிடுவான், நம்ம சேர்மன் மறுபடியும் குத்த போவார் பாருங்க. அப்படின்னு போக மறுபடியும் தடுத்து நிப்பாட்டிடுவான். நம்ம சேர்மன் செம்ம கடுப்பாயி உன்னை இதோட முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அடிக்க மறுபடியும் டார்ச் பண்ணோன்னு நம்ம சேர்மனுக்கோ தள்ளி வந்து நின்றுவாரு. அவ்வளவுதானா என்னோட பவர் அவ்வளவுதானா அப்படின்னு பாத்துட்டு இருக்க அங்க அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கோ உன்னோட பவர் அவ்வளவுதானே அப்படி சுரிச்சுட்டு டக்குன்னு வேகமா ஓடி வந்து பெரிய ஐஸ் எடுத்து நெஞ்சில ஒரு சொருவான் பாருங்க நம்ம சேர்மன் கோவுக்கு. அப்படி நம்ம சேர்மன் கோ வாயில இருந்து ரத்தம் வந்துடும். அடுத்து அந்த சேர்மன் கோ உடம்புக்குள்ள இருக்க அந்த ரூலர்ஸ் பவர் கிட்ட பேசுவான் பாருங்க, நீ என்ன நினைச்ச இந்த வீக்கான உடம்பு வச்சு என்ன கொண்டலாம் நினைச்சியா, நீ அடுத்த வெசலை தேடுறதுக்கு இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும், ஆனா அதுக்குள்ள இந்த உலகத்தையே அழிச்சு வச்சிருவோம், நீ மனுஷங்களை காப்பாத்தணும்னு எடுத்த முடிவுதான் ரொம்ப தப்பான முடிவு அப்படின்னு சொல்ல நம்ம சேர்மனுக்கோ டக்குன்னு சிரிச்சுட்டு நீ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கோ நான் என்னடா மிஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்பான் பாருங்க. நம்ம சேர்மனுக்கோ அவர் கையில இருந்து டக்குன்னு ஒரு மேஜிக் பவர் எடுத்து ஒரு விட்டுவாரு பாருங்க. அவன் டக்கு நம்பிட்டு இததான் சொன்னியா அப்படின்னு கேட்பான் பாருங்க. ஆனா நம்ம சேர்மனுக்கோ ஏன் பண்ணது அந்த ஷீல்டு தான், அதை உடச்சிட்டு வெளியே போகும் பாருங்க. அப்போ நம்ம சேர்மனுக்கோ இப்ப போ அப்படி சொல்லுவார் பாருங்க. நம்ம ஜின்னுவோட அந்த ஆன்டி ஷேடோ டக்குன்னு எகிரி குதிச்சு ஓடும் பாருங்க. அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கோ சே அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டு வருவான். அந்த ஆன்டி ஷேடோ கார் மேல குதிச்சு ஓடிட்டு இருக்கும். அவன் பின்னாடி எகிரி குதிச்சு வெட்ட வருவான். டக்குன்னு பார்த்தா அந்த வெப்பனை ஒரு கை நிப்பாட்டும். யாருன்னு பார்த்தா நம்ம ஜின்வோ மாசா நிப்பாரு பாருங்க. இதுதாங்க சினிமா, அந்த மாதிரி இருக்கும். டக்குன்னு அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க் கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு நீ யாருடா ஐசல்பா அப்படின்னு கேப்பாரு பாருங்க. சும்மா மாசா இருக்கும் அந்த பேனலு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.